பொள்ளாச்சி விவகாரத்தில் பாதிக்கப்பட்ட பெண்ணின் பெயரை வெளியிட்ட சர்ச்சையில் சிக்கிய கோவை எஸ்பி பாண்டியராஜன் இடமாற்றம் செய்யப்பட்டு காத்திருப்போர் பட்டியலில் வைக்கப்பட்டிருக்கிறார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை எமது கோபிநாத் வழங்க காத்திருக்கிறார். வணக்கம் கோபிநாத். எஸ்பி பாண்டியராஜனின் பணியிட மாற்றம் குறித்த முழு விவரங்களை பதிவு பண்ணலாம். வணக்கம் பத்மநாபன். பொள்ளாச்சி பாலியல் வழக்கில் சர்ச்சைக்குள்ளான எஸ்பி பாண்டியராஜனை இடமாற்றம் செய்து தமிழக அரசு உத்தரவிட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த பொள்ளாச்சி விவகாரத்தை பொறுத்தவரையில் தமிழகத்தையே உலுக்கிய ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக மாறியது. இது தொடர்பாக அந்த பாதிக்கப்பட்ட பெண் தொடர்பான தகவல்களை வெளியிட்டதன் காரணமாக அந்த வழக்கு தொடர்பாக விசாரித்து வந்த எஸ்பி பாண்டியராஜன் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கூறப்பட்டது. குறிப்பாக எதிர்க்கட்சிகள் மட்டுமல்லாது உயர்நீதிமன்றத்திலும் இது தொடர்பான ஒரு வழக்கு ஒன்று நடைபெற்று வருகிறது. அந்த வழக்கிலும் கூட அந்த பெண்ணின் பெயர் மற்றும் தகவல்களை வெளியிடுவதற்காக எஸ்பி பாண்டியராஜன் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தமிழக அரசு தரப்பில் பதில் அளிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் தற்போது கோவை மாவட்ட எஸ்பி பாண்டியராஜன் இடமாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார். அவருக்கு பதிலாக சுஜித் குமார் புதிய எஸ்பியாக நியமிக்கப்பட்டிருக்கிறார். இடமாற்றம் செய்யப்பட்டிருக்கக்கூடிய பாண்டியராஜன் தற்போது காத்திருப்பு பட்டியல் வைக்கப்பட்டிருக்கிறார். இதன் பிறகுதான் அவருக்கு எந்த துறையில் மாற்றம் இருக்கும் என்பது குறித்து பின்னர் அறிவிக்கப்படும். அதே போல பாண்டியராஜன் மட்டுமல்லாது இந்த பொள்ளாச்சி பாலியல் விவகாரம் தொடர்பாக அந்த வழக்கை விசாரித்து வந்த ஒட்டுமொத்த காவல் அதிகாரிகளும் இடமாற்றம் செய்யப்பட்டிருக்கின்றனர். குறிப்பாக எஸ்பி பாண்டியராஜனுடன் பணியில் இருந்த டிஎஸ்பி ஆர் ஜெயராமனும் பணியிட மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார். அதே போல இந்த வழக்கில் தொடர்புடைய பொள்ளாச்சி ஆய்வாளர் ஏ நடேசன் அவரும் இடமாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார். ஒட்டுமொத்தமாக இந்த வழக்கில் தொடர்புடைய இந்த 3 காவல்துறை அதிகாரிகளும் இடமாற்றம் செய்யப்பட்டிருக்கின்றனர். எஸ்பியாக சுஜித் குமார் நியமிக்கப்பட்டிருக்கிறார். அதே போல டிஎஸ்பியாக சிவகுமார் நியமிக்கப்பட்டிருக்கிறார். இவர் ஊட்டியில் டிஎஸ்பியாக இருந்தவர். அவர் தற்போது கோவை மாவட்டத்தில் டிஎஸ்பியாக நியமிக்கப்பட்டிருக்கிறார். அதே போல இந்த வழக்கில் தொடர்புடைய மற்றொரு காவல்துறை அதிகாரி ஆய்வாளர் நடேசனுக்கு பதிலாக வெங்கடராமன் நியமிக்கப்பட்டிருக்கிறார். குறிப்பாக இந்த பொள்ளாச்சி விவகாரத்தை பொறுத்தவரையில் மிகப்பெரிய ஒரு பூதாகரமான விஷயமாக மாறி இருக்கிறது. இது தொடர்பாக மறைமுகமாக நடத்தக்கூடிய அந்த விசாரணை எல்லோரும் தெரிந்து கொள்ளக்கூடிய வகையில் குறிப்பாக அந்த பாதிக்கப்பட்ட பெண்ணின் பெயர் மற்றும் விவரங்கள் வெளியிட்டது மிகப்பெரிய சர்ச்சைக்குள்ளானது. அதன் தொடர்ச்சியாகத்தான் தற்போது அந்த சம்பந்தப்பட்ட காவல்துறை அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. அவர்கள் பணியிட மாற்றம் செய்யப்பட்டிருக்கின்றனர். கோபிநாத், மேலும் இந்த பொள்ளாச்சி பாலியல் வழக்குல சிக்கிய எஸ்பி பாண்டியராஜன் அவர்கள் பணியிட மாற்றம் செய்வதற்காக தற்போது அறிவிச்சிருக்காங்க. மேலும் அவரிடம் பல்வேறு அதிகாரிகளும் கூட பணியிட மாற்றம் செய்வதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு தற்போது வெளியாகிருக்கு. மேலும் அவரிடத்தில் எந்த மாதிரியான விசாரணைகள் நடைபெற்று வருது, அதை பத்தி தகவல் சொல்லுங்க. அதாவது இவருடைய குற்றத்தை பொறுத்தவரையில் அந்த பாதிக்கப்பட்ட பெண்ணின் பெயர் மற்றும் விவரங்கள் வெளியிட்டது தொடர்பாகத்தான் இவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டது. குறிப்பாக யாருக்கும் தெரியாமல், அதாவது அந்த பெண்ணின் தகவல்கள் யாருக்கும் தெரியாமல் விசாரிக்கப்பட வேண்டும் என்ற கூடிய வகையில் இருக்கக்கூடிய இந்த வழக்கில் அந்த பெண்ணின் பெயர் மற்றும் அந்த பெண்ணின் படிக்கக்கூடிய கல்லூரி, அந்த பெண்ணின் உறவினர்கள் உள்ளிட்டோரின் தகவல்களை வெளியிட்டதன் காரணமாகவே இவர்கள் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டு வந்தது. அதன் விளைவாகத்தான் தற்போது அந்த பணியிட மாற்றமானது செய்யப்பட்டிருக்கிறது. குறிப்பாக அந்த வழக்கில் தொடர்புடைய அனைத்து காவல்துறை அதிகாரிகளும் இடமாற்றம் செய்யப்பட்டிருக்கின்றனர். மேலும் இது தொடர்பான ஒரு வழக்கும் உயர்நீதிமன்றத்தில் இருந்து வருகிறது. குறிப்பாக மறைமுகமாக நடத்த வேண்டிய இந்த விஷயத்தை வெளிப்படையாக அந்த பெண்ணின் பெயரை வெளியிட்டது மிகவும் அந்த பெண்ணின் குடும்பத்திற்கு மன உளைச்சலை ஆளாக்கி இருப்பதாகவும் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் அனைவரும் தெரிந்து கொள்ளக்கூடிய வகையில் அந்த விஷயம் நடந்திருக்கிறது. அதனால் மன ரீதியாக அந்த பெண் மட்டுமல்லாது அந்த குடும்பமும் பாதிக்கப்பட்டிருப்பதாக பலரும் கருத்து தெரிவித்தனர். அதே போல இது தொடர்பான காவல்துறை அதிகாரிகள் மற்றும் அது தொடர்பான அந்த வழக்கில் இருப்பவர்கள் அனைவர் மீதும் ஒரு ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்றும் வலியுறுத்தப்பட்டு வந்தது. அந்த நிலையில்தான் தற்போது அந்த வழக்கில் சம்பந்தப்பட்ட அனைத்து காவல்துறை அதிகாரிகளும் இடமாற்றம் செய்யப்பட்டிருக்கின்றனர்.
கோபிநாத், மேலும் தற்போது எஸ்பி பாண்டியராஜன் பணியிட மாற்றம் செய்யப்பட்டது குறித்து அடுத்ததாக தற்போது கோவை மாவட்ட எஸ்பியாக வந்து சுஜித் குமாரை நியமனம் செய்திருக்காங்க தமிழக அரசு. மேலும் அவரோட பணி எப்படி தொடங்க இருக்கிறாரு, அதை பத்தி தகவல் இருக்கா? அதாவது உடனடியாக எஸ்பியாக சுஜித் குமார் பொறுப்பேற்றுக் கொள்வார். குறிப்பாக எஸ்பியாக இருந்த பாண்டியராஜனின் அந்த நிலை மாறி, அதாவது தற்போது அந்த உடனடியாகவே சுஜித் குமார் கோவை மாவட்டத்தின் எஸ்பியாக நியமிக்கப்பட்டிருக்கிறார் என்று தமிழக அரசு தெரிவித்திருக்கிறது. அதன் அடிப்படையில் இன்றைய தினமே அவர் எஸ்பியாக பொறுப்பேற்பார். அதே போல எஸ்பி மட்டுமல்லாது டிஎஸ்பி ஆர் ஜெயராமனும் பணியிட மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார். அவருக்கு பதிலாக ஊட்டியில் டிஎஸ்பியாக இருந்த கேஜி சிவகுமார் என்பவர் நியமிக்கப்பட்டிருக்கிறார். அவர்கள் மட்டுமல்லாது இந்த இருவர் மட்டுமல்லாது இந்த பொள்ளாச்சி வழக்கில் அந்த விசாரித்து வந்த ஆய்வாளர் நடேசனும் மாற்றப்பட்டிருக்கிறார். நடேசனுக்கு பதிலாக கோவை பொள்ளாச்சி காவல் நிலைய ஆய்வாளராக வெங்கடராமன் நியமிக்கப்பட்டிருக்கிறார். இவர்கள் 3 பேரும் கூட உடனடியாக இந்த பொறுப்பில் இருப்பார்கள் என்றும் தமிழக அரசு தெரிவித்திருக்கிறது. ஆகையினால் உடனடியாகவே அவர்களுடைய பொறுப்பு இருக்கும். இன்றைய தினத்திலிருந்தே அவர்களது பொறுப்பில் இருந்து செயல்படுவார்கள். தங்களின் முழு விவரங்களுக்கு நன்றி கோபிநாத். உண்மை செய்திகளை உங்கள் கண்முன் கொண்டு வரும் காவிரி நியூஸின் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நொடிக்கு நொடி நாட்டு நடப்புகளை தெரிந்து கொள்ள kaverinews.tv, Facebook, Instagram, Twitter போன்ற சமூக வலைதள பக்கங்களோடு எப்போதும் இணைந்திருங்கள்.